வணக்கம் நண்பர்களே. பாலகாண்டம் ஆற்றுப்படலம் பகுதியில் இறுதி 10 பாடல்களின் தொகுப்பு இது. வணக்கம் நண்பர்களே. சரையு நதியை பத்தி இன்னும் ஒரு அழகான பாடல். கடலோடு போர் செய்ய பனைமுகக்களி யானை பல்மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணிவுடை கொடி தோன்ற வந்து ஊன்றலான் புணரிமேல் புறப்போவது போன்றதே. இப்ப பாட்டை படிச்சதும் ஏதோ போர் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? கம்பர் அப்படிதான் எழுதுவார். சரி, என்னதான் சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். பனைமுக களி யானை பல்மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின். பெரிய பெரிய மத்தகத்தை உடைய யானைகள் மற்ற மிருகங்களோட சேர்ந்து அணிவகுத்து போருக்கு போற மாதிரி சரையு நதி இழுத்துக்கிட்டு போகுதாம். தண்ணியோட வேகம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளம் பயங்கரமாக இறைச்சல் போட்டுக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வருதாம். அடுத்து மணி உடை கொடி தோன்ற வந்து ஊன்றலான். இந்த வெள்ளத்தில் அழகான கொடிகள் எல்லாம் மிதந்து வருதாம். ஒருவேளை செடி கொடிகள் எல்லாம் வேரோட தண்ணியில் அடிச்சிட்டு வரதால அது கொடி மாதிரி தெரியுதோ என்னவோ. இல்லைன்னா உண்மையிலேயே கொடிகளாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். கம்பர் கற்பனைக்கு அளவே இல்லை. கடைசியாக புணரிமேல் புறப்போவது போன்றதே. இதையெல்லாம் பார்க்கும்போது சரையு நதி கடலோடையே சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கான். புணரி நன்னா கடல். ஒரு நதி கடலோட போட்டி போட முடியுமா? ஆனால் கம்பர் கற்பனையில் எதுவும் சாத்தியம். இந்த பாட்டில் உவமை அணி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதாவது சரையு நதியோட வெள்ளம், யானை, குதிரை எல்லாம் சேர்ந்து போர்க்களத்துக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது ஒரு அற்புதமான உவமை. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் ஒரு விதமான ஓசை நயம் இருக்குது. பனைமுக களி யானை இறைத்து ஆர்த்தலின். இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போதே ஒரு கம்பீரம் தெரியுது இல்லையா? இதுதான் கம்பரோட சிறப்பு. மொத்தத்தில் இந்த பாட்டு சரையு நதியோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் வேகத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. கேட்டாச்சா? கம்பர்னா சும்மாவா? வணக்கம் நண்பர்களே. இப்போ இன்னொரு பாட்டு நம்ம சரையு நதியை பற்றி தான் பார்க்கலாமா? இரவிதன் குலத்து எண் இல்பல் வேந்தர் தம் பரவு நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எலாம். அதாவது சூரிய குலத்தில் வந்த எண்ணிலடங்காத ராஜாக்கள் எல்லாம் எப்படி நல்லொழுக்கத்தோட ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சரையு நதியும் அந்த நல்லொழுக்கத்தோட வடிவமாக இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தாய்ப்பால் மாதிரி உயிர் கொடுக்குற ஒரு விஷயமா சரையு நதி இருக்குன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இரவிதன் குலத்துனா சூரிய குலம், எண் இல் பல் வேந்தர்னா கணக்கில் அடங்காத நிறைய ராஜாக்கள், பரவு நல் ஒழுக்கின்படினா எல்லாரும் புகழக்கூடிய நல்லொழுக்கம். ஆக சூரிய குலத்தில் வந்த எல்லா ராஜாக்களும் ரொம்ப நல்லவங்களாம். அவங்க ஆட்சியில் தர்மம் நிலைச்சு நின்னதாம். அடுத்து சரையு என்பது தாய்முலை அன்னது. இதுதான் ஹைலைட்டே. சரையு நதியை தாயோட மார்பகத்துக்கு ஒப்பிடுறார் கம்பர். தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சரையு நதியோட தண்ணி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அமுதம் மாதிரி உயிர் கொடுக்குதாம். என்னே ஒரு கற்பனை. உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எல்லாம். உறவு நீர்னா வலிமையான நீரை உடைய கடல் சூழ்ந்த நிலம். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சரையு நதி தாய் மாதிரி. கம்பர் ஏன் இப்படி சரையு நதியை தாய்ப்பாலோட ஒப்பிடுறாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை வளரணும்னா தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம். அது மாதிரி ஒரு நாடு செழிக்கணும்னா அங்கே நல்ல ஆறு ஓடணும். அந்த ஆறு மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விவசாயத்துக்கு உதவி நாட்டை வளமாக்குது. அதனால தான் கம்பர் சரையு நதியை தாய்க்கு சமமாக சொல்கிறாரு. இந்த பாட்டில் கம்பரோட மொழி ஆளுமை அபாரம். தாய்முலை அன்னதுங்கிற உவமை ரொம்ப ஆழமான அர்த்தத்தை ரொம்ப எளிமையாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உறவு நீர் அப்படிங்கிற வார்த்தை கடலோட வலிமையையும் அதுக்கு நடுவில் இருக்கிற நாட்டோட வளத்தையும் அழகாக காட்டுது.
இந்த ஒரு பாட்டிலேயே சரையு நதியோட பெருமை, சூரியகுல ராஜாக்களோட சிறப்பு, அயோத்தி நாட்டோட செழிப்புன்னு எல்லாத்தையும் சொல்லி அசத்திட்டாரு கம்பர். சும்மாவா சொன்னாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல சரையு நதி அப்படிங்கிற கங்கையோட கிளை நதி அயோத்தி வழியா ஓடுற அழகை பத்தி கம்பர் எழுதின ஒரு பாட்டை பார்க்க போறோம். அந்த சரையு நதி வெள்ளம் எப்படி மணக்குது தெரியுமா? அதாங்க விஷயம். இத பாருங்க. கொடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் நடுக்குறு சந்தம் சிந்தூரத்தொடு நரந்தம் நாகம் கடுக்கை ஆர் வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் அடுக்களின் அடுத்த தீந்தேன் அகிலொடு நாரும் அன்றே. அதாவது சரையு நதி சும்மா தண்ணிய மட்டும் அள்ளிக்கிட்டு வரலையாம். மலை பிரதேசத்தில் இருக்கிற குறிஞ்சி நிலத்து பொண்ணுங்க கொடிச்சியர் இடிச்சு வச்ச வாசனை பொடி, சுண்ணம், அப்புறம் குங்குமப்பூ, கோட்டம், ஏலக்காய் இதெல்லாம் அந்த தண்ணியில் மிதந்து வருதாம். அது மட்டுமா, உடம்பையே நடுங்க வைக்கிற அளவுக்கு குளிர்ச்சியான சந்தனம், சிந்தூரம், நரந்தம் புல், சுரப்புன்னை மரம். அடடா, லிஸ்ட் பெருசா போகுதே. கொன்றை, ஆத்தி, வேங்கை, கோங்கு, அப்புறம் விதவிதமான பச்சிலைங்க, கண்டில் வெண்ணெய்னு ஒரு பூண்டு வகை. இது எல்லாத்தையும் தாண்டி மலைப்பாறைகளில் தேனீக்கள் கட்டி வச்ச தேன் கூடு, அதுவும் உடஞ்சு அந்த தேன் தண்ணியோட கலந்து, கடைசியா அகில்கட்டை. இவ்வளவு வாசனை பொருள்களையும் அந்த சரையு நதி அள்ளிக்கிட்டு வர்றதால தண்ணியே மணக்குதாம். கம்பர் என்னமா கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்க. கொஞ்சம் டீப்பாக யோசிப்போம். கொடிச்சியர் இடித்த சுண்ணம் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற பெண்களோட வாழ்க்கை முறையையே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு கம்பர். அவங்க இயற்கையோட எவ்வளவு ஒன்றி வாழ்ந்திருக்காங்கன்னு புரியுது. நடுக்குறு சந்தம், அடேங்கப்பா, சந்தனத்தோட குளிர்ச்சியை கூட வார்த்தையால் நம்மளை உணர வைக்கிறாரு. சிந்தூரத்தோடு நரந்தம், நாகம், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த செடி கொடி மரங்களோட பேருங்க. இன்னைக்கு நம்மளை பல பேருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் கம்பர் அதையெல்லாம் அழகாக கோர்த்து ஒரு பாட்டாக தந்திருக்காரு. அடுக்களின் அடுத்த தீந்தேன். மலைப்பாறைகளில் கூடு கட்டி இருக்கிற தேனீக்களோட வாழ்க்கையையும் அந்த தேன் எப்படி ஆற்றுல கலக்குதுன்னு சொல்கிறதுல கம்பரோட அபாரமான கற்பனை திறன் தெரியுது. மொத்தத்தில் இந்த பாட்டு ஒரு வாசனை திரைப்படம் மாதிரி. கண்ணை மூடி கேட்டால் சரையு நதியோட அழகும் அதில் மிதந்து வர்ற வாசனை பொருள்களோட மனமும் நம்மளை சுற்றி வர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. இதுதாங்க கம்பரோட கவிதைக்கு இருக்கிற பவர். வணக்கம் நண்பர்களே. சரையு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அதை பற்றி கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னு தான் நம்ம ரசிக்க போகிறோம். சரி, பாட்டுக்குள்ளே போவோமா? எய்னர் வாழ் சீரூர் அப்புமாரியின் இரியல் போக்கி வயின் வயின் எயிற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஒட்டி அயில் முகக்கணையும் வில்லும் வாரிக் கொண்டு அலைக்கும் நீரால் செயிர்தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே. அதாவது சரையு நதியில் வெள்ளம் எப்படி போகுதாம்? ஒரு பெரிய ராஜா தன்னோட படையை நடத்திட்டு போகிற மாதிரி இருக்கான். எப்படின்னு கேட்குறீங்களா? இதை படிங்க. முதல்ல எய்னர் வாழ் சீரூர் அப்புமாரியின் இரியல் போக்கி அப்படின்னு சொல்கிறாரு. எய்னர்னா வேடர்கள். அவங்க சின்ன ஊர்களில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த வெள்ளம் என்ன பண்ணுச்சாம்? அம்பு மழையை பொழிஞ்சு அந்த வேடர்களை எல்லாம் ஓட விட்டுச்சாம். அப்புமாரி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. அம்பு மழைன்னு ஒரு அர்த்தம், தண்ணி மழைன்னு ஒரு அர்த்தம். கம்பர் எப்படி ஸ்லேடையாக விளையாடுறாரு பாருங்க. அடுத்து வைன் வைன் ஏற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஒட்டி. எல்லா இடத்துலையும் வேடுவ பொண்ணுங்க ஐயோ ஆத்தான் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களாம். அந்த அளவுக்கு வெள்ளம் பயமுறுத்துது. அது மட்டும் இல்லை, அயில்முக கணையும் வில்லும் வாரிக்கொண்டு அலைக்கும் நீரால் கூர்மையான அம்புகளையும் விற்களையும் வெள்ளம் வாரிக்கொண்டு போகுதாம். ஆற்றுல வெள்ளம் வரும்போது மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அடிச்சிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை தான் கம்பர் இப்படி சொல்கிறாரு.
கடைசியா செயிர்தரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது கோபம் கொண்ட வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் ஒரு ராஜாவோட படையை போல இந்த வெள்ளம் இருக்குதாம். பாருங்க, வெறும் 4 வரியில சரையு நதியோட வெள்ளத்தை ஒரு போர் மாதிரி வர்ணிச்சு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் கம்பர். இதுக்கு பேரு தாங்க உவமை அணி. ஒரு விஷயத்த அழகா புரிய வைக்கிறதுக்கு அதை வேற ஒன்னோட ஒப்பிட்டு சொல்றது. அதுவும் சாதாரணமாக சொல்லாமல் ஆச்சரியப்படுற மாதிரி சொல்கிறது தான் கம்பரோட சிறப்பு. இந்த பாட்டோட சந்தம், வார்த்தை விளையாட்டு, உவமை எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படியே கட்டி போட்டுடுது இல்லையா? இதனால தான் நாம் கம்பராமாயணத்தை இன்னைக்கும் கொண்டாடுறோம். வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் நம்ம கண்ணன் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவார்? வெண்ணெய், தயிர், நெய் எல்லாத்தையும் உரி மேலிருந்து லபக்குன்னு எடுத்து சாப்பிடுவார் இல்லையா? அதே மாதிரி இந்த சரையு நதி வெள்ளம் இருக்கே, அதுவும் கண்ணன் மாதிரியே தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இதோ கம்பர் சொல்றார். செறிநருந்தயிரும் பாலும் வெண்ணெயும் சேந்த நெய்யும் உரியொடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் உந்தி மறிவிழி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரால் பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே. அதாவது செறிநருந்தயிரும் பாலும், அடர்த்தியான நல்ல மணமான தயிர், பாலு, வெண்ணெய், நல்லா காய்ச்சின நெய், இதையெல்லாம் கண்ணன் எப்படி உரியோட சேர்த்து வாரி சாப்பிடுவாரோ அதே மாதிரி இந்த சரையு வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா, குறுந்தொடு மருதம் உந்தி, ஆத்தங்கரையில் இருக்கிற குருந்த மரம், மருத மரம் எல்லாத்தையும் வேரோட புடுங்கி தள்ளிக்கிட்டு போகுதாம். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு சக்தி! அப்புறம் மறிவிழி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரால், மான் மாதிரி மருண்ட கண்ணுங்களோட இருக்கிற இடைக்குல பெண்கள் அழகா உடுத்தி இருக்கிற ஆடைங்களோட ஆற்றுல குளிக்க வராங்க. அப்போது அந்த துணிகளை எல்லாம் இந்த வெள்ளம் அப்படியே சுருட்டிக்கிட்டு போகுதாம். கடைசியா கம்பர் என்ன சொல்றாருன்னா, பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே. புள்ளிகளும் வரிகளும் கொண்ட காளிங்கன்கிற பாம்பு மேலே நடனம் ஆடின நம்ம கண்ணனை போல இருக்கான் இந்த சரையு நதியோட வெள்ளம். இப்போ விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சரையு நதி வெறும் தண்ணியா மட்டும் இல்லை, அது கண்ணன் மாதிரியே விளையாட்டுத்தனமா தயிர், பால் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகிறது, மரங்களை எல்லாம் சாய்க்கிறது, பெண்களோட துணிகளை இழுத்துக்கிட்டு போகிறதுன்னு ஒரே கலேபரமாக இருக்குது. அதே சமயம் கண்ணன் எப்படி புனிதமானவனோ அதே மாதிரி இந்த சரையு நதியும் புனிதமானதுன்னு நைஸா சொல்கிறார். கம்பரோட சொற்சிலம்பத்தை பாருங்க. செறிநருந்தயிர், வெறும் தயிர் இல்லை, நல்லா கெட்டியான மூக்க துளைக்கிற வாசனை உள்ள தயிர், உரியோடு வாரி உண்டு, ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடுறதில்ல, உரியோடு சேர்த்து மொத்தமாக அள்ளுறது. மறிவிழி ஆயர் மாதர், மானோட மருண்ட பார்வைக்கு உவமை. வனைதுகில், சும்மா துணி இல்லை, அழகா உடுத்தின துணி. கம்பர் கண்ணனோட குறும்புகளையும் அவரோட புனிதத்தன்மையையும் ஒன்றா சேர்த்து சரையு நதியோட வெள்ளத்துக்கு உவமையாக சொல்கிறது. அவரோட கற்பனை திறனுக்கு ஒரு சாட்சி. என்ன நண்பர்களே, கம்பரோட இந்த வர்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரையு நதி கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி இல்லை? வணக்கம் நண்பர்களே. சரையு நதி பெருக்கெடுத்து ஓடி வர்ற அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்ப்போம். அந்த வெள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? மதயானை போல. வெள்ளம் கதவினை முட்டி மள்ளர்கை எடுத்து ஆர்ப்ப எய்தி நுதல் அணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கிண்ட ததைமணி சிந்த உந்தி தரீரத் தடக்கை சாய்த்து மதமழை யானையென்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே. அதாவது சரையு நதியோட வெள்ளம் மதகு கதவுகளை முட்டி மோதுதாம். உழவர்கள் எல்லாம் சந்தோஷத்துல கையை தூக்கி ஆஹா ஓஹோன்னு ஆரவாரம் பண்றாங்களாம். முன்னாடி இருந்த சிற்றோடைகள் எல்லாம் பொங்கி வழியுதாம். தேனை குடிக்கிற வண்டுகள் எல்லாம் அந்த வெள்ளத்துல நீந்திக்கிட்டு போகுதாம். ஆத்துல இருக்கிற மணிகள் எல்லாம் சிதறி ஓடுதாம். கரையில் நின்ன பெரிய மரங்களை எல்லாம் தன்னோட பெரிய கைகளால் அலைகளால் சாட்சிட்டு ஒரு மதயானை மாதிரி கம்பீரமாக மருத நிலத்துக்குள்ள நுழையுதாம்.
இப்போ கம்பரோட கைவண்ணத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வெள்ளத்தை மதயானையோட ஒப்பிட்டு இருக்கார் பாருங்க, அதுதான் கம்பருக்கே உரிய சிறப்பு. யானை எப்படி மதத்தோட கம்பீரமாக வருமோ அதே மாதிரி வெள்ளமும் தடைகளை உடச்சிக்கிட்டு வருதாம். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிங்க. முட்டி, ஆர்ப்ப, பொங்க, கிண்ட, சிந்த, உந்தி, சாய்த்து எல்லாமே வெள்ளத்தோட வேகத்தையும் காட்சியோட பிரம்மாண்டத்தையும் கண் முன்னாடி கொண்டு வருது. பாட்டை படிக்கும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு படம் வரைய முடியுதுல்ல, அதுதான் கம்பரோட வெற்றி. மதகு கதவுல மோதுற வெள்ளம், ஆர்ப்பரிக்கிற உழவர்கள், பொங்கி வர்ற ஓடைகள், வண்டுகள், சிதறுற மணிகள், சாயுற மரங்கள். ஆஹா, என்ன ஒரு வர்ணனை! இதில் ஒரு நயமான ஸ்லேடையும் இருக்கு. அதாவது ஒரே சொற்கள் வெள்ளத்துக்கும் யானைக்கும் பொருந்துற மாதிரி அமைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு தடக்கை அப்படிங்கிறது ஆத்தோட அலைகளையும் குறிக்கும், யானையோட தும்பிக்கையையும் குறிக்கும். தறிங்கிறது கரையில் இருக்கிற மரங்களையும் குறிக்கும், யானையை கட்டுற தறியையும் குறிக்கும். மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் சரையு நதியோட வெள்ளத்தை ஒரு மதயானையோட ஒப்பிட்டு அந்த காட்சியோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் அதனால ஏற்படுற மகிழ்ச்சியையும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. கேட்டு பாருங்க, கம்பராமாயணத்தில் நீந்த ஆரம்பிச்சிடுவீங்க. வணக்கம் நண்பர்களே, சரையு நதியோட வெள்ளப்பெருக்கை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்க்கலாமா? பாட்டை பாருங்க. முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பெரு அருமருதமாக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாமிடை தடுமாறும் நீரால் செல்லுருகதியின் செல்லும் வினையென சென்றது அன்றே. எவ்வளவு அழகா இருக்குல்ல. கம்பர் என்ன சொல்றாருன்னா, அந்த வெள்ளம் முல்லை நிலத்தை குறிஞ்சி நிலமா மாத்திடுச்சான். அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமா மாறிப்போச்சான். வயலும் வயல் சார்ந்த இடமும் முல்லை நிலமா காடா மாறிடுச்சாம். அது மட்டும் இல்லாமல் புல்லிய நெய்தல், அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கிற நெய்தல் நிலம் நல்ல வளமான மருத நிலமாக மாறிப்போச்சான். என்னே ஒரு கற்பனை! வெள்ளம் எல்லாத்தையும் புரட்டி போடுது, எல்லா நிலத்தோட தன்மையும் மாறிப்போகுது. அதாவது அந்தந்த நிலத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தால் இடம் மாறி தடுமாறி போச்சாம். இதுக்கெல்லாம் ஒரு அழகான உவமையை கம்பர் சொல்றார் பாருங்க. செல்லுரு கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே. வினை நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வாழ்க்கை போகிற பாதை மாதிரி இந்த வெள்ளமும் போகுதாம். ஒரு பிறவியில் நம்ம செஞ்ச வினை அடுத்த பிறவியில் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டுவிக்குதோ அது மாதிரி இந்த வெள்ளம் எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு போகுது. கொஞ்சம் நக்கல் கலந்து சொல்லணும்னா, நம்ம அரசியல்வாதிங்க தேர்தல் நேரத்தில் தொகுதி மாறுற மாதிரி இந்த நிலமெல்லாம் மாறிப்போச்சாம். கம்பரோட திறமை என்னன்னா, ஒரு சாதாரண வெள்ளப்பெருக்கை நம்ம ஜீவிதத்தோட தத்துவத்தோட ஒப்பிட்டு சொல்றது தான். செல்லுரு கதியின் செல்லும் வினை, இந்த வரிக்குள்ள எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. கம்பர் சும்மாவா சொன்னாங்க கவி சக்கரவர்த்தி? இந்த ஒரு பாட்டே போதும் அவரோட கற்பனை வளத்துக்கும் மொழி ஆளுமைக்கும். கேட்டு ரசிச்சதுக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த இடத்துல மழை நல்லா பெஞ்சு சரையு நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அப்படி ஓடுற வெள்ளம் நேராக வயலுக்கு போகாமல் அங்கே இங்கன்னு சிதறி ஓடுறத பற்றி தான் கம்பர் சொல்கிறாரு. சரி, பாட்டை பாருங்க. வெள்ளம் காத்த கால் மள்ளர் வெள்ளக்களிப்பறை கரங்க கைபோய்ச் சேர்த்த நீர்த்திவலை பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அலையாகி நிமிர்ந்து பார்கிழிய நீண்டு கோத்த கால் ஒன்றின் ஒன்றுகுலம் எனப் பிரிந்தது அன்றே. அதாவது உழவர்கள் எல்லாம் சேர்ந்து வெள்ளத்தை கால்வாய் வழியா வயலுக்கு திருப்புறாங்க. அப்படி திருப்பும்போது வெள்ளம் வருது. வெள்ளம் வருதுன்னு கிணைப்பறை கொட்டுற சத்தம் கேட்குது. கிணைப்பறைனா தப்பு, தமுக்கு மாதிரி ஒரு இசைக்கருவி. அந்த சத்தத்தோட தண்ணி கால்வாயில் வேகமாக போகுது. போகும்போது தண்ணியோட வேகத்தில் பொன்னும் முத்தும் கலந்த நீர்த்தி வலைகள் எல்லாம் அலை அலையாக எழும்பி நிலமே கிழிகிற மாதிரி
பல கால்வாய்களாக பிரிஞ்சு ஓடுதான். இதில் கம்பர் என்ன நேம் வச்சிருக்கார் பாருங்க. வெள்ளக்கழிப்பறை கரங்க, வெறும் வெள்ளம் வருதுன்னு சொல்லாமல் ஒரு கொண்டாட்டமான சூழலை உருவாக்குறார். கிணைப்பறை சத்தம் ஒரு திருவிழா மாதிரி இருக்குல்ல. பொன்னும் முத்தமும் திரையின் வீசி, தண்ணி வெறும் தண்ணியா இல்லையாம், அதில் பொன்னும் முத்தும் கலந்து வருதாம். கம்பர் காலத்தில் ஆறு அவ்வளவு சுத்தமாக செழிப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஆறுகளை அப்படி பார்க்க முடியுதா என்ன? பார்கிழிய நீண்டு வெள்ளம் எந்த அளவுக்கு வேகமாக வருதுன்னு காட்டுறதுக்கு நிலமே கிழியுதுங்கிறார். அடேயப்பா, என்ன ஒரு கற்பனை! கோத்த கால் ஒன்றின் ஒன்று குலம் என பிரிந்தது. இது ரொம்ப அழகான உவமை. ஒரு பெரிய குடும்பம் எப்படி பல கிளைகளாக பிரியுதோ அதே மாதிரி ஒரு கால்வாயில இருந்து தண்ணி பல சிறு கால்வாய்களாக பிரிஞ்சு போகுதாம். இது அந்த நாட்டோட செழிப்பை மட்டும் இல்லை, உறவுகளோட வலிமையையும் அழகாக சொல்லுது. மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் சரையு நதியோட வெள்ளப்பெருக்கை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாரு. வெறும் தண்ணி ஓடுறத கூட பொன்னும் முத்தும் கலந்து நிலமே கிழியிற மாதிரி, குடும்பம் குடும்பமாக பிரியிற மாதிரி சொல்கிறது. இதுக்குத்தான் நம்ம கம்பராமாயணத்தை திரும்ப திரும்ப படிக்கணும், ரசிக்கணும். வணக்கம் நண்பர்களே. சரையு நதியோட வெள்ளம் எப்படி கரை புரண்டு ஓடுது அப்படிங்கிறத கம்பர் வர்ணிக்கிற அழகே தனி. சரி, பாட்டுக்குள்ள போலாமா? கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருளீது என்ன? தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரு சமயம் சொல்லும் பொருளும்போல் பரந்து அன்றே. அதாவது கல்லிடை பிறந்து, நான் இமயமலை என்கிற கல்மலையிலே பிறந்து அங்கிருந்து வந்து போந்து கடல்ல கலக்கிற அந்த சரையு நதியோட வெள்ளம் இருக்கே, அடடா! எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது என்ன? அதாவது அளவிட முடியாத வேதங்களால கூட சொல்ல முடியாத ஒரு பரம்பொருள் மாதிரி இருக்கான். என்ன ஒரு உவமை, வேதமே சொல்ல தடுமாறும்னா பார்த்துக்கோங்களேன். தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரு சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்து அன்றே. இது கொஞ்சம் ஆழமான விஷயம். ஆதியில் எல்லாமே ஒன்னாத்தான் இருந்ததாம். அப்புறம் பல இடங்களில் பல துறைகளில் பல பல சமயங்கள் சொல்கிற பொருள் மாதிரி இந்த வெள்ளம் பரவி போச்சாம். இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். கம்பர் என்ன சொல்ல வர்றார்னா, சரையு நதி இமயமலையில் சின்னதாக ஆரம்பிக்குது. ஆனால் போக போக பல சிற்றாறுகள் ஓடைகள் எல்லாம் அதில் கலந்து பெரிய வெள்ளமாக மாறி கடைசியில் கடலில் போய் கலக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்காம்? இந்த உலகத்தில் இருக்கிற பல பல சமயங்கள் மாதிரி இருக்காம். எல்லா சமயமும் ஒரே பரம்பொருளை பற்றி தான் சொல்லுது. ஆனால் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பேரில் அந்த பரம்பொருளை சொல்லுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் கடவுளை சிவன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் விஷ்ணுன்னு சொல்லலாம், வேறொருத்தர் அல்லான்னு சொல்லலாம், இன்னொருத்தர் இயேசுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாரும் சொல்கிறது ஒரே கடவுளை பற்றி தான். அதே மாதிரி சரையு நதி ஒன்று தான். ஆனால் அது பல இடங்களில் பல பேரில் பல ரூபங்களில் இருக்குது. ஏரி, குளம், வாய்க்கால்னு பல இடங்களில் அது பரவி இருக்குது. கம்பரோட கற்பனை திறனை பாருங்க. ஒரு சாதாரண ஆற்று வெள்ளத்தை ஆன்மீகத்தோட தத்துவத்தோட ஒப்பிட்டு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு. சூழ்ச்சி பல்பெருஞ்சமயம் அப்படிங்கிற இடத்துல சூழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ஆழ்ந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற சமயங்கள்னு அர்த்தம். இந்த உவமை மூலமாக கம்பர் நமக்கு 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, இயற்கையோட அழகை ரசிக்கணும். இன்னொன்று, எல்லா சமயங்களும் சொல்கிறது ஒரே உண்மையைத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வணக்கம் நண்பர்களே. சரையு நதியோட வெள்ளம் எப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு கம்பர் சொல்கிற அழகை பாருங்க. அந்த காலத்தில் கோசல நாடு செழிப்பாக இருக்குது. அந்த நாட்டோட உயிர் நாடியாக சரையு நதி ஓடுது. அந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த வெள்ளம் எங்கெல்லாம் போகுது தெரியுமா? அதைத்தான் கம்பர் இந்த பாட்டில் சொல்கிறார்.
தாதுகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் போதுவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூகவனம் தோறும் வயல்கள் தோறும் ஊதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். தாது உகு சோலை தோறும் அப்படின்னா, தாதுன்னா மகரந்தம், பூக்கள்ல இருக்கிற அந்த பொடி. அந்த மகரந்த பொடி சிதறி கிடக்கிற சோலைகளில் எல்லாம் தண்ணி போகுதாம். என்ன ஒரு கற்பனை! சண்பக காடு தோறும், சண்பக மரம் நிறைய இருக்கிற காடுகளுக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்து விளையாடுது. போது அவிழ் பொய்கை தோறும், போதுனா மொட்டு, மொட்டுக்கள் இப்போதான் மலர்ந்துக்கிட்டு இருக்கிற அழகான பொய்கை, அங்கேயும் தண்ணி போகுது. புது மணல் தடங்கள் தோறும், தடாகம்னா குளம், புதுசா மணல் பரப்பின குளங்கள்லையும் தண்ணி நிரம்பி வழியுது. மாதவி வேலி பூக வனம் தோறும், மாதவினா குறுக்கத்தி கொடி, குறுக்கத்தி கொடி வேலியா படர்ந்திருக்கிற கமுகுன் தோப்பு, அங்கேயும் தண்ணி ஓடுது. வயல்கள் தோறும், நெல் விளையிற வயல்கள்ல எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு. கடைசியா ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. இதுதான் பாட்டோட உச்சம். உடம்பு வேற வேறையா இருந்தாலும் உயிர் ஒன்று தான் இல்லையா? அதே மாதிரி சரையுவோட தண்ணி வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் அது ஒன்று தான். எல்லா இடத்துக்கும் உயிர் கொடுக்குற மாதிரி சரையுவும் எல்லா இடத்துக்கும் செழிப்பை கொடுக்குது. கம்பர் என்ன அழகா உவமை சொல்றார் பாருங்க. உயிர் எப்படி எல்லா உடம்புலையும் இருக்கோ அப்படி சரையுவோட வெள்ளம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த உவமை மூலமா கம்பர் 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்று சரையு நதியோட பெருமை, இன்னொன்று ஆத்மா பரமாத்மா தத்துவம். அதாவது உயிர் ஒன்று தான், அது வேற வேற உடல்களில் வாழுது. கம்பரோட கற்பனை திறனையும் வார்த்தை ஜாலத்தையும் என்னன்னு சொல்றது. ஒரு சாதாரண ஆத்து வெள்ளத்தை ஒரு பெரிய தத்துவத்தோட இணைச்சு சொல்லியிருக்காரு. இதை படிக்கும்போது நாமளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? இந்த பாட்டோட ஆற்றுப்படலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நாட்டுப்படலம். ரெடியா நண்பர்களே? மறக்காம உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க.